இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து நம்ம அப்பா சொன்ன மாதிரி சிக்னேச்சர் பண்ணி இப்போது வந்து அவரே 50,000 பே பண்ணுற மாதிரி ஆகிட்டுக்குச்சு. அதுதான் இன்றைக்கி பேசலான்னு வந்தேன். ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. என்னடா வரும் மோட்டோ பிளாகர்ஸ் போடுவோன்னு பார்த்தா ஃபிட்னஸ் போடுவோன்னு பார்த்தா இந்த பர்சனல் வீடியோ ஏன்டா போட்டுங்கிறேன்னு எனக்கே தோணுதுங்க. அது என்ன மாதிரின்னு எனக்கே புரியல. வேறு யாருக்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறனால சரி பார்ட் 2 பண்ணி போடுவோம். ஏன்டா போகலான்னு இங்கே ஏன்டா பேசுங்கிறேன்னா நீங்கள் போகலாம் தாங்க. என்ன போகிற டைமில் வந்து எங்கள் அக்காவோட 2வது பையன் வந்து காதில் ஏதோ போட்டுருந்தான். சரி போய் பார்த்தோமா காதில் வந்து 2 மணி போட்டு வச்சுருக்கான் காதில். அது எத்தனை நாளாலும் சரி போனால் அது ஒரு கதையாகி அவன் வந்து போய் பார்த்ததுல அந்த மாதிரி இன்றைக்கி போகலான்னா என்னந்து அது மாதிரி ஆயிடுச்சுனால சரி போவானா அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்கிறோம். நாங்கள் சிலிண்டர் நெக்ஸ்ட் வீடியோ அங்கேருந்து தான் போகலான்னே என்னென்ன ஏன்னா பேசுகிறேன். 50,000 எவனோ முன்னே நின்று எவனோ சாப்பிட்டதுக்கு எங்கள் அப்பா முன்னே நின்று சைன் பண்ணது தப்பாகிடுச்சு. இதுலேருந்து எனக்கு நல்லா என்ன புரியுதுன்னா அது யாருன்னா இருக்கட்டும் ஒரு வாட்டி தான் அதை வந்து அவங்க ஒன்றாவே முன்னே நின்று சொல்லிக்கிறாரு வானான்னு. எங்கள் அப்பா என்னன்னா வந்து அவர் சொல்லலை. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருந்தா நாங்கள் வானான்னு சொல்லியிருக்கோம். இப்போ அவன் வந்து 50,000 வாங்கிக்கலாம். அது வந்து இப்போ டீல் போட்டுக்கிறாரு எங்கள் அப்பா வந்து வருஷம் ஆனால் 50,000 கொடுக்குற மாதிரின்னு ஏதாவது இப்போ எங்கள் அப்பா கொடுத்துட்டுக்கிறாரு. நேற்று நினச்சாலே எனக்கு பேசுகிற 50,000 அங்கே யாருக்கு தருவா? இவர் ஏதோ வாங்கி சாப்பிட்டு நாங்கள் ஏதோ வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எதுனா பே பண்ணலாம் கொடுக்கலாம் மனசு வரும். எதுவுமே ₹1 சாப்பிட்டு நம்ம 50,000 கொடுத்துட்டு எவ்வளோ கடுப்பாகணும். நீங்களே இந்த ₹1 எவ்வளோ கஷ்டப்படும் இப்போ தான் எனக்கு ரொம்ப புரியுது. சீரியஸ். அதுக்கு முன்னே நான் வேலைக்கு போயிருந்தேன் கூட மந்த்லி ஸ்விக்கி இன்ஸ்டால்மெண்ட் வந்து எனக்கு 16,000-17,000 வரும். மிச்ச காசு நான் வந்து ஒரு 4,000-5,000 எடுத்துப்பேன். என்னோட ஜிம்முக்கு என் ப்ரோட்டீனு ஷல்ட்டுக்கோஸ்கரம் நான் எடுத்து வச்சுப்பேன். மிச்ச காசு வந்து வீட்டில் கொடுப்பேன். டிவி எடுத்தேன் சொல்கிறேன். அதுலேருந்து நான் வந்து அந்த டிவி எடுத்தேன் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணின்னு சாராவை இந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ தான் கொடுத்துட மாட்டாங்க. 10 நாள் டைமு வட்டி இவ்வளோ கண்டிஷன் 1000 எடுக்கு. நம்ம மூஞ்சி பார்த்தா யாருமே கொடுக்கும் ஃபஸ்ட்டு என் மூஞ்சி பார்த்து எவனுமே கொடுக்கணும். ஏய் யாரா நீ? ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறேன் நான். எங்கள் அப்பா நம்பி பார்க்கலாம். அவன் ஒரு மாதிரி ரவுடாக பேசிக்கிறான். ரவுடாக பேசுவான். யார் ஏன்டா இதெல்லாம் பேசுங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்தமாதிரி பர்சனல் வீடியோ போடு ராஜித்னா போடுவோம். இல்லைன்னா தயவு செஞ்சு போட மாட்டேன். ஏன்னா நம்மளோட ஃபிட்னஸ்ஸு மோட்டோ பிளாகர்ஸ் தான் நம்மளோட இது. அதனால தான் சரி நம்மளும் ஃபிட்னஸ் மோட்டோ பிளாகர்ஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்கிறது தான் நான் வீடியோ பண்ணுறோம். சரிதான் காசு விஷயத்தில் மட்டும் முன்னே நில்லு அப்படிங்க வண்டிக்கான ஆளை மட்டும் நில்லுங்க. அவனால் கொடுக்க முடியும்னு ஒரு வாட்டி யோசித்து கையெழுத்து அவனையும் ஒரு வாட்டி இல்லை 10 வாட்டி கூட கேளுங்க. என் மகனே நீ கட்டுறதா நான் கையெழுத்து போடுறேன்டா இல்லை நான் கட்ட மாட்டேன்டா இல்லை சொல்லிடுறா. ஒரு வீடியோ ஒன்று பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு கோஸ்கரம் இவனை என்னை முன்னே நிற்க வச்சு கையெழுத்து போட்டான்னு நீங்கள் ஒரு சேஃப்டிக்கோஸ்கரம் ஒரு பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட சேஃப்டி. இல்லைன்னா இப்போ எங்கள் அப்பா ஒன்றுமே பண்ணாமல் 50,000 கொடுத்துட்டு வந்துக்கிறாரு. செம்ம கடுப்பாக இருக்குது எனக்கு. செம்ம கடுப்பாக இருக்குது. நான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன். செம்ம கடுப்பாக இருக்குது உறவுகளே. நேற்று லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தேன். என்னோட தம்பியே கேட்டான் நான் மோட்டோ பிளாகர்ஸ் பண்ணேன்னா ஏன்னா ஃபிட்னஸ் பற்றி பார்த்தீங்கிறேன்னா ஃபஸ்ட் நம்ம ஃபிட்னஸ் பார்த்துட்டு அப்போ தான் நம்மளை மோட்டோ பிளாகர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சேஃப்ட் அண்ட் செக்யூராக ஓட்டின்னு போக முடியும்னு தான் நம்ம ஃபிட்னஸ் ஆட் பண்ணிக்கிறோம் நம்மளோட சேனலில். கோஸ்கரம் தான் நான் ஃபிட்னஸும் பண்ணுறேன். மோட்டோ பிளாகர்ஸு கொஞ்சம் டைம் வந்துச்சுன்னா பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணுவேன். இது வந்து கண்டினியூஸாக மோட்டோ பிளாகர்ஸ் பண்ணினே இருப்பேன். நம்மளோட எக்ஸாம் வந்து சரி அந்த மோட்டோ பிளாகர்ஸ்க்காக வந்து நம்ம எக்ஸாம் எழுத போக சொல்ல தான் வரும். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் வீடியோ பண்ணுவேன். அது எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் நான் வீடியோ பண்ணிங்கன்னா போவேன். அப்போது அது எந்த அளவுக்கு போகுது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது மோட்டோ பிளாகர்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ண தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வரல. நம்மளோட எல்லா ப்ராப்பர்ட்டி அங்கே தான் இருக்குது. அதுவும் நம்ம வீட்டில் இருந்த கூட்ஸுங்க தான் துணி நம்ம கட்டு டிவி சாமான் கொஞ்சம் இருக்குது.
ஷிஃப்ட் ஆகி வரல. நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒன்றும் பெயிண்ட் அடிக்காதுக்கு, அதுவும் ஒரு வீடாக பண்ணி போடலான்னு கமெண்ட் பண்ணி போடுறேன். எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எந்த அளவுக்கு போகுது, எங்கெங்கே காசு வாங்குகிறோம், எந்த காசு வச்சு இன்னும் வாங்குகிறோம். நாங்கள் வந்து லீஸ் முடியாது இருக்குது, லீஸு காசு வர்றது இருக்குது. அதை வந்து இந்த மந்த்து சொல்லியிருந்தோம் நாங்களே. பர்மிஷன் நாங்கள் எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்களும் சரி, நாங்கள் ஓனரு அவங்கள பற்றி நான் எந்த தப்பாக சொல்ல. அவங்களும் சரி, நாங்கள் இன்னும் இப்போ போய் கேட்டால் வரது இருக்குது கொஞ்சம் அந்த அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் இங்கே காயிற வெயிலுக்கு மூஞ்செல்லாம் வேறு மாதிரி ஆகிடுதுங்க சீரியஸாக. அங்கே இருக்க சொல்ல நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்மளது அங்கே சின்ன வீடுங்க சீரியஸாக. என்னோடய ஷார்ட் வீடியோவில் இருக்கும், போய் பாருங்கள். ரொம்ப சின்ன வீடு, விளாடவே முடியாது. கிச்சன் அங்கேயே ஆள், அங்கேயே பாத்ரூமு, ஒரே பாத்ரூம் வந்து 4 வீட்டாளுக்கு யூஸ் பண்ணுவோம். வேறெல்லாம் அங்கே வந்து ஒரு 17-18 வருஷமாக இருந்தால் நாங்கள் பெரியதாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம அங்கேயே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கினேன். அப்பா அவர் பே பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி போவோம் தெரியலன்னா பார்ட் 3 வந்து அங்கே தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு மோஸ்ட்லி மீறி அங்கே எத்தனா நான் கண்டிப்பாக போடுவேன். நான் ஒன்றும் பொய் சொல்லலை, இது ரியாலிட்டி தான். பொய் சொன்னோன்னையும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு தெரிவிக்கோஸ்கரம் தான் நான் வீடியோ பண்ணி போட்டுக்கிறேன். இது மாதிரி கண்டென்ட் கிடைக்கணுக்கோஸ்கரம் நான் போடலைங்க சீரியஸாக. ஆனால் இது வந்து அடுத்த வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அவேர்னஸ்க்கோஸ்கரம் தான் நான் வீடியோ பண்ணி போட்டுங்கிறேன். அது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்லெஸ்ஸாக மட்டும் இருந்துடாதீங்க தயவு செஞ்சு. மணி அந்த மாதிரி 50 ரூபா சாப்பிட்டோமா அதுதான் முன்னே நின்றுக்கலாம். அப்போ ஒன்றுமே சாப்பிடாம ஏமாத்துகிற ஜனம் நல்லா ஏமாற்றி நானும் ஒரு டைம் ஏமாந்துக்கிறேன். எனக்கு காசு நல்லா பயங்க சீரியஸ். என்னென்னா கேட்டேன், நீங்கள் கூட என்னடா ஜித்தேன் கேட்குங்க, நான் வாங்க சொல்ல ஏங்க. அதுக்கு தான் இப்போயும் நான் சொல்கிறேன், காசு விஷயத்தில் மட்டும் தயவு செஞ்சு முன்னே நிற்காதீங்க. அது அண்ணனா கிட்ட தம்பியை கிட்ட ஒரு வாட்டி சான்ஸ் பார்த்து பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோ பண்ணிக்க, அதுக்கு நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லாட்டா நீ தான் பார்த்துக்கணும், நான் கட்ட மாட்டேன். இல்லைன்னா எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்லையோ எங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஒரு சைன் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் அவங்ககிட்டேருந்து முன்னே நிற்கிறீங்க பாரு, அவனுக்கோஸ்கரம் சாட்சி கையெழுத்து நீங்கள் போடுவீங்க. வாங்குறான் பாருங்கள், அவன் வந்து உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி உங்கள்கிட்டேருந்து நீங்கள் ஒரு சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்கள் சேஃப்டி. இல்லைனா இப்போ எங்கள் அப்பா மாட்டின்னு கொடுத்துருப்பாங்க 50,000 ரூபாய் இருந்தால் நான் மோட்டோ பேக்கர் செட்டே வாங்கி அந்தளவுக்கு நமக்கும் அந்த மோட்டோ பேக்கர்ஸ் செட் ஆகலன்னு நினைக்கிறேங்க. தள்ளி போதுங்க. கேமரா வாங்கணும், அப்புறம் வந்து ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீ இந்த ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோனுக்கு நான் மந்த்லி வந்து 52 rupees கூகுளுக்கு பே பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ் ஆக மாட்டேங்குது 4K ரெவல்யூஷன்னால. இந்த மாதிரி இருக்குது இந்த ஃபோனு. நெக்ஸ்ட்டு நம்ம சாம்சங் ஆப்பிள் எடுத்தோமா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கிறதுனால நம்ம கேரிட்டாக பக்காவாக எடுத்துக்கோங்க வீடியோவை. நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எடுத்தால் சாம்சங் எடுக்கலான்னு இருக்கிறோம் ஃபோனு. கோப்ரோ கேமரா ஒன்று எடுத்துட்டோமா போதுங்க. மோட்டோ பிளாகர்ஸ் ரெடி. ஒரு மைக் ஒரு நல்லா பார்த்த ரேட் எம்ஆர்பி டிஜே வந்து இன்னும் 12,000 15,000 16,000 பார்த்துனுங்கிறேங்க. நம்மளுக்கு தகுந்த பட்ஜெட்டில் பார்த்துட்டு ஒரு 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மோட்டோ பிளாகர் செட் வாங்கிடலாம். அந்த 50,000 ரூபாய் அவனுக்கோ தெரியாமல் கொடுத்துட்டுக்கிறாருங்க. அப்பா நாளைக்கு என்ன பிரச்சனை வரணும் அதை பற்றி யோசிக்காமல் சரின்னு கையெழுத்து போட்டுக்கிறனால தான் இப்போ பிரச்சனை ஆகிடுது. அதுதான் ஒரு வகையில் நான் எப்போ சொல்கிறேன், HDFL கேர்ஃபுல்லாக இருங்க, அன்கேர்ஃபுல்லாக இருக்காதீங்க தயவு செஞ்சு. அதுதான் நான் சொல்லுவேன். நான் பார்ட் 3 வந்து அப்படி தான் கண்டினியூ பண்ணலான்னு இருந்தேன். பார்ட் 2 இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. பார்ட் 3 அவனே ஃபேக்காக சொல்லலை, இது ரியலாக இருந்தேன். ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டு வியூவர்ஸ் ஜாஸ்தி ஆகுங்க. நான் போடுற வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயினே இருக்கு தயவு செஞ்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்கோரம் தான் நான் போட்டுங்கிறேன். அவங்க என்கரேஜ் அவேர்னஸாக இருக்கட்டுக்கோஸ்கரம் தான் நான் போட்டுங்கிறேன் அந்த வீடியோவும். அவங்க அவேர்னஸ் இருங்க தயவு செஞ்சு, அன்அவேர்னஸாக இருக்காதீங்க. பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணி விஷயத்தில் மட்டும் டோன்ட் ப்ளே இட் இன் மணி வித். அது நம்மளே ஒரு டைம் தூக்கம் கட்டுக்க வச்சுருவோம். நான் ஆல்மோஸ்ட் 2 வாரமாக தூங்காதுக்கிறேன். அதை பற்றி யோசிச்சு அதனால் இப்போதைக்கு நான் கொஞ்சம் பற்றி யோசிக்காமல் இருக்கிறேன். நல்லவங்கக்கிட்ட வீடியோவாக பண்ணி போட்டுக்கிறேன் உறவுகளே. சரி, இதுக்கப்புறமாவது நீங்கள் யாருக்கோஸ்கரம் நிற்கிறோமோ அவங்களுக்கோஸ்கரம் நீங்கள் ஒரு சைன் பண்ணி வாங்கிக்கோங்க, ஒரு வீடியோவும் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட சேஃப்டி. 4 பேர் பார்த்தா கேட்டோமா கூட்டுன்னு போனோமா நம்மளோட ப்ரூஃபை காட்டினா தான் அவங்க நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா வர மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்.
நம்ம இன்னொன்று வந்து இப்போ அப்போ இன்னொன்று வந்து நம்பிக்கைன்னா மானம் மரியாதையோட இப்போ இருக்கிறவங்க எதுவுமே இல்லை. பணத்துக்கோசரம் எல்லா வேலையும் செய்கிறாங்க. நம்மளுக்கு அது மாதிரி செய்ய தோணாது. பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், மரியாதை வராது. பணம் வந்தால் மரியாதை வராதுன்றாங்க. நம்ம மரியாதையோடு இருந்தால் தான் பணம் நம்மளை தேடி வரும். அளவோடு சம்பாதிங்க, ஹெல்த்தியாக இருங்க, லைஃப் ஃபுல்லாக. டேக் கேர் அண்ட் குட் பை.